உருவாகி இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு விஜய்க்கு முதல்ல ஒரு அரசியல் புரிதல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் இன்னுமே தன்னை ஒரு ஒரு நடிகனா, ஒரு மாஸ் ஹீரோவா அப்படிதான் நினைச்சு அவருக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கா? அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்துட்டு அவரு இதுவரைக்குமே என்ன பண்ணியிருக்காரு? இல்ல அத அப்படிங்கிற 1000 நீங்க இங்க கேள்விகள் இதுல இங்க வருது இல்லையா? மக்கள் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம். மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாலும் மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? கலவரத்த உருவாக்கிட்டாங்கடா வெளியில இருந்து. திட்டமிட்டு அந்த கட்சி பண்ணிருச்சுடா. அங்கேருந்து ஒரு அமைச்சர் பண்ணிட்டான்டா. இதைத்தான் இன்னைக்கு எளிய மக்கள், கிராமத்து மக்கள், அன்றாடங்காட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து இப்போ புஷி ஆனந்த் வந்து ஒரு சொன்னார், மதியழகன் தான் அதுக்கு காரணம், மாவட்ட செயலாளர். நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் என்ன பொறுக்கித்தனமான வார்த்தைகள்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் தானே வந்து இப்போ நான் கேட்குறேன், இனிமேல் நீங்கள் கூட்டம் மாவட்டங்கள் அளவில் நடத்தும்போது மாவட்ட செயலாளர் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஐயோ கடைசியாக நம்ம மேலே இடி இறக்கிட்டு போயிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, போயிடுவானா போக மாட்டானா? அதனால தான் தளபதி விஜய்க்கு நான் வந்து அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, ஒரு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை. என்னுடைய கருத்தியலை நான் அவர்கிட்ட தெரிவிக்கணும்னு மனசு விரும்புது. அதனால தான் நீங்கள் நல்ல பொறுப்பாளர்களை போட்டால் அந்த பிரச்சனையே இல்லை.